சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கம், தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒன்றுபடுவோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவரை, வெற்றி பெறுவரை, வெற்றி பெறுவரை. தமிழக அரசு, அரசுக்கு, அரசுக்கு சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களை அரசுக்கு, அரசுக்கு தமிழக அரசு, தமிழக அரசு வழங்கிடுங்க, வழங்கிடுங்க. சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்கிடுங்க. தமிழக அரசு, தமிழக அரசு ஓய்வு பெற்ற சத்துணவு ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்ற அங்கன்வாடி ஊழியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி 313படி ஓய்வூதியம் 6750 வழங்குகிறது. தமிழக அரசு, தமிழக அரசு நிறைவேற்று, நிறைவேற்று, உள்ளே வாக்குறுதியை நிறைவேற்று. தமிழக அரசு, தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாவிட்டால் அனுப்பிடுவோம், அனுப்பிடுவோம், இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பிடுவோம். தமிழ்நாடு சத்துணவு சங்கம், தமிழ்நாடு சத்துணவு சங்கம், தமிழ்நாடு சத்துணவு மற்றும் ஓய்வூதியர் சங்கம், தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய கூட்டமைப்பு. உங்க பேர் என்ன? உங்க பேர்? அம்பிகாவதி, மாவட்ட கன்வீனர், தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினுடைய மாவட்ட கன்வீனர். அமைப்பாளர் அப்படின்னு சொன்னாங்க ஜென்ஸ் தான், அதெல்லாம் ஆண்கள் தான். இப்ப நான் நிறைய டைம்ல வந்து என்னெல்லாம் சொல்லி அமைப்பாளரா? ஆமா அமைப்பாளர். டீச்சர் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லப்பா சத்துணவு அமைப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி என்ன பண்ணிருக்காங்கன்னா, லேடிஸ்க்கே அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த முறைகேடா இருக்கிற இந்த அமைப்பாளரோட பொறுப்பை எப்படியெல்லாம் தட்டி பறிக்க முடியுமோ அப்படியெல்லாம் தட்டி பறிக்கலாம்னு அவங்க ஒரு நோக்கத்தோட அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் வந்து ஜென்ஸ்க்கு கொடுக்க கூடாது? ஆண்களும் பெண்களும் ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்கல்ல, அது மாதிரி பெண்களுக்கு கொடுக்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஏன் இந்த ஆண்களுக்கு கொடுக்க கூடாது? ஏன்னா இப்ப நம்ம ஆபீஸ்க்கு போறோம், எங்களுக்கு ஒரு உதவியை பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம தன்மையா தான் போய் நிக்கிறோம். ஆனா இந்த சத்துணவுல இருந்து போய் நிக்க போகும்போது ஆண்களும் நம்மளோட சேர்ந்து வருவாங்க. அவங்களோட தைரியத்துல நாங்க போய் நிக்கிறோம். எங்களால செய்ய முடியாதுன்னு சொல்ல வரல, இத வந்து தப்பா நினைக்க கூடாது. ஆனா அவங்களோட சேர்ந்து நாங்க போகும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமா இருக்கும். அதை நான் கருத்துல வந்து வைக்கிறேன். சோ இந்த 1 லட்சம் பேர் போட்டிங் போட போகும்போது கண்டிப்பாக நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 5-6 கோரிக்கைகள் வச்சிருக்கீங்க. இதையும் கேட்டுக்கங்க. ஆண்களை கண்டிப்பாக இந்த பணியில நிறுத்தணும்னு சொல்லி திட்டவட்டமாக கண்டிப்பாக இத மனசில் நிறுத்தணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கிறேன். இன்னொன்னு, அதுக்கு அப்புறம் வந்து இப்ப நாங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 45 வருஷமா வேலை பார்க்கிறவங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க, நிறைய இடத்துல போராடி இருக்கிறாங்க. இந்த காலை உணவு இந்த திட்டம் வந்து வருமானு யாருக்குமே தெரியாது. இதுக்கு முன்னாடியே அந்த ஆட்சியில வந்து செய்யல. எங்களுக்கு வந்து முழு நேர ஊதியம் கொடுங்க, ஊழியரை ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில வந்து இந்த காலை உணவை தொடர்ந்து வந்தாங்க. ஏன் அந்த பணியை நம்மகிட்ட கொடுக்க கூடாது? கொடுத்திருக்கலாம். ஏன்னா அப்படியே நம்மளை டாமினேட் பண்றாங்க. சோ இதுக்கு நீங்க தகுதியானவங்களா அப்படின்னு கேள்விக்குறி. ஏன் அந்த பொறுப்பை நாம கொடுத்து நம்மள முழு நேர ஊழியராக்கி இந்த சம்பளத்தை கேட்டிருக்கலாம். நமக்கு வேலை பளு கம்மி அப்படிங்கிற போது இது அவங்களுக்கு காதுக்கு போகாம இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். போயிருக்கும், ஆனா அலட்சியம். அதனால திட்டவட்டமாக நம்மளோட கோரிக்கையை நிறைவேற்றலைன்னா எல்லாருமா ஒற்றுமையா சேர்ந்து அவங்கள தோற்கடிக்கணுங்கிறத கருத்தில் கொண்டு இத வந்து நம்ம
இந்த சத்துணவு ஊழியர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே செஞ்சு நம்மளை வந்து ஒரு முழு நேர ஊதியரை ஆக்கி நமக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் அவங்க செஞ்சா அவங்களுக்கு நம்ம அந்த கடமையை திருப்பி இல்லை என்றால் அவங்கள தோற்கடிக்கணும்னு சொல்லி மீண்டும் மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.